மகாத்மா காந்தி பெயரில் இருந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சிதைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டத்தில் ஒன்றிய அரசு செய்த மாற்றங்களை நிச்சயம் திரும்பப் பெற வைப்போம் என்று உறுதிபட கூறியுள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 235 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான காயிதே மில்லத் நூலகம் உட்பட 356 கோடியே 59 லட்சம் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து 45,000 பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வங்கிக் கடனாக 12 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. 2,40,000 ரூபாய் மதிப்பிலான வீடு வழங்கப்படுகிறது. 20 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது. கண்ணாடி நாரிழை படகிற்காக 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு என தெரிவித்தார். ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைய உள்ளதாக ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிவிப்பின் நிலை என்ன என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பார்வையிட வருமாறு பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அழைப்பு விடுத்தார். மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருள் அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும். மகாத்மா காந்தி பெயரில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து விட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மதச்சார்பின்மை, ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது. அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது. உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க. 60 நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க. மொத்தத்தில் ஏழைகளுக்கு ஒன்றிய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறாங்க. உண்மை விவசாயி என கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்டம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அமைதி காக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுவரைக்கும் வாய் திறக்கல. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துணிச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. எனவேதான் மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம், இது எங்களுடைய லட்சியம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நெல்லை காந்தி நகரில் அமைந்துள்ள ராணி அரசு மகளிர் கல்லூரியில் அனைத்து வசதிகளுடன் மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்றும், சேரன் மாதேவி அருகே முக்கூடல் பாப்பாக்குடி பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கால்வாய் மேம்படுத்தப்படும் என்றும், வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.